السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்லவன் ரஹ்மானை போற்றி புகழ்ந்தேன். நற்குணங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டிய நம் உயிரிலும் மேலான தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹுடைய மிக பெரும் அன்பின் காரணமாக அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கக்கூடிய நிரந்தரமில்லாத முடிவடையக்கூடிய இந்த வாழ்க்கையை அல்லாஹுக்கு பொருத்தமான வழியிலே பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே அல்லாஹுடைய மாளிகையிலே இந்த இடத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது, இதை எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் அல் குர்ஆன் சுன்னாவின் மூலம் தெளிவாக வழிகாட்டி எச்சரித்து அற்பமான இந்த உலக வாழ்க்கையை ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். இந்த உலகத்திலே வாழுகிற நேரத்தில் உண்மையான ஒவ்வொரு ஈமான் கொண்ட முஃமினுடைய சிந்தனையும் சுவனத்தை அடையணும், அதுதான் எதிர்பார்ப்பு. இன்றைக்கு நாம் ஏன் இந்த ஜமாத்து தொழுகையிலே கலந்து கொண்டோம், ஏன் இந்த இடத்திலே அல்லாஹுடைய சில குர்ஆன் வசனங்களும் அல்லாஹுடைய தூதருடைய சில ஹதீஸ்களும் ஞாபகப்படுத்தப்பட போகிற இந்த சபையிலே ஏன் அமர்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரே ஒரு காரணம்தான், மறுமையிலே ரப்புல் ஆலமீன் அவனுடைய பரிசாக தரக்கூடிய அந்த ஜன்னாவை அடைந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே நிறைய முஸ்லிம்கள், ஈமான் கொண்டவர்கள், இபாதத்துகள் என்று நாம் செய்யக்கூடிய பல விடயங்களில் சுவனத்துக்கு நம்மை அழைத்து கொண்டு போகக்கூடிய பல இபாதத்துகள் இருக்குது. அதிலே மிக முக்கியமான ஒரு இபாதத்தை பற்றி பல பேர் பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை, அதை பெருசாக கணக்கில் எடுப்பதில்லை. நாம் நிறைய தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், குர்ஆனை ஓதுறோம், சிக்ர் செய்கிறோம். ஆனால் அதே மாதிரி இஸ்லாம் சுவனத்தை அடைவதற்கு மிக முக்கியமாக சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயத்திலே கொஞ்சம் கவனஈனமாக இருக்கிறோம். எந்த அளவுக்கென்றால், இது சரியாக பார்க்கப்படாவிட்டால் அது நரகத்துக்கு எங்களை இட்டு செல்லும். அந்த அடிப்படையிலே தான் இன்றைய பயானுடைய தலைப்பாக சுவனத்தை தடுக்கும் சுயநலம் அப்படி என்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, நானும் நீங்களும் சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறோம் என்றால் அந்த சொர்க்கத்துக்கு தடையாக ஏதாவது ஒன்று வந்து நிற்கும் என்றால் அதில் என்ன செய்யணும்? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ நாங்கள் நிறைய பேர் தொழுகையில் கவனமாக இருக்கிறோம், சரி, ஏனைய இபாதத்துகளில் கவனமாக இருக்கிறோம். சுயநலம் சுவனத்தை தடுக்கிற அளவுக்கு போய்விடக்கூடாது என்பதிலே எத்தனை பேர் கவனமாக இருக்கிறோம்? நிறைய பேருக்கு அது சம்பந்தமான பெரிய ஒரு அறிவோ தெளிவோ இல்லை. சுயநலவாதின்னு சொல்லுவாங்களா இல்லையா? செல்ஃபிஷ். பொதுவாக யார்கிட்ட கேட்டாலும் சுயநலவாதின்னா அவங்க கெட்டவங்க, அது ஒரு தப்பான பண்பு, கெட்ட ஒரு குணம், அது கூடாது, அப்படி இருக்கக்கூடாது அப்படி சொல்லுவார்கள். ஆனால் நான் சுயநலவாதியாக இருக்கிறேனா, எனக்குள்ள அந்த பண்புகள் இருக்குதான்னு எத்தனை பேர் சிந்தித்து பார்த்திருக்கிறோம்? சரி, இஸ்லாம் எந்த அடிப்படையிலே நம்மை வாழ சொல்லுகிறது? சுயநலம் அப்படி என்பது இஸ்லாத்தின் பார்வையில் எந்த அளவுக்கு இருக்குது, நாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்கணும். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, இஸ்லாம்
எனக்கும் உங்களுக்கும் அழகான ஒரு வழிகாட்டி, ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய உண்மையான ஒரு முஃமின் தன்னை பற்றி மட்டுமே சிந்திப்பவராக இருந்தால் சரி. உதாரணமா சுயநலம் என்பதை விளங்கப்படுத்த முன்னாடி நான் உங்களுக்கு விளங்கணும் என்பதற்காக சொல்றேன். சின்ன பிள்ளைகள் என்ன செய்வாங்க, பாடசாலையில தரம் 1, 2 இதுல எல்லாம் எழுதும் போது சுய விபரம் அப்படின்னு எழுதுவாங்களா இல்லையா? சுய விபரம் என்றா என்ன எழுதுவோம்? தன்னை பற்றி தான் அவர் எழுதுவார். சரி, தன்னுடைய பெயர், தன்னுடைய வயது, தான் இருக்கிற இடம், தன்னுடைய தந்தையின் பெயர், தன்னுடைய தாயின் பெயர், தன்னையும் தன் சார்ந்த விடயங்களையும் மட்டும்தான். எங்கேயோ உள்ள தூரத்தில் உள்ள ஒருத்தரை பற்றி சுய விபரத்தில் எழுதுறது கிடையாது. சரி, அதே மாதிரி சுயநலவாதி அப்படின்னா யார் என்று சொன்னால், என்றைக்கும் நான், எனது, என்னுடைய அப்படின்னு தன்னை சார்ந்த விடயங்களை பற்றி மட்டுமே சிந்தித்து நான் நல்லா இருந்தா போதும், என் மனைவி என் குடும்பம் நாங்க நல்லா சாப்பிட்டா போதும், எங்கட வாழ்க்கை நல்லா இருந்தா சரி, அடுத்தவர்கள் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன என்று இருப்பது ஒரு முஃமினுடைய பண்பாக இருக்காது. இஸ்லாம் அதுக்கு வழி காட்டி தரவில்லை. சரி, சுயநலம் என்பதற்கு எதிரான பண்பு எது? அப்ப ஒரு முஃமின் எப்படி இருக்கணும்? அப்ப சுயநலம் என்பதற்கு நேர் மாற்றமாக இருக்கணும். எப்படி? பொது நலம் உள்ளவராக. நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய பயான்கள்ல கேட்டிருப்பீங்க. பொது நலன், பிறருடைய நலனை பேணுற விஷயத்தில், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற விஷயத்தில் இஸ்லாம் சமூக அக்கறையுள்ளவராக ஒரு மனிதனை வாழ சொல்லுகிற விஷயத்தில் எவ்வளவு ஆர்வம் ஊட்டியிருக்கிறது என்று. அப்ப அல்லாஹ் தன்னுடைய திருமறையில எப்படி சொல்லுகிறான்? 5வது அத்தியாயம் சூரா அல் மாஇதா 32வது வசனம், யார் ஒருவர் ஒரு உயிரை வாழ வைக்கிறாரோ, எதுக்கு சமனாம்? அஹ்யன் நாஸ ஜமீஆ, எல்லா உயிர்களையும் வாழ வைத்ததற்கு சமன். அப்படி என்றால் தன்னை பற்றி மட்டுமே ஒருத்தர் சிந்திப்பாராக இருந்தால், நான், ஏண்ட குடும்பம், ஏண்ட புள்ள, ஏண்ட வீடு அப்படின்னு நான், எனது அந்த சிந்தனை மட்டுமே ஒருத்தட்ட இருந்தா அவர் அடுத்தவங்களை பற்றி சிந்திக்க மாட்டார், அடுத்தவங்களை வாழ வைக்க மாட்டார். இஸ்லாம் சுயநலத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு பொது நலனாக பிறர் நலனை பேண வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. இந்த குர்ஆன் வசனத்தினூடாக மற்றவர்களுக்கும் நீங்க நன்மை செய்யணும், அடுத்தவர்களோடும் நல்ல முறையிலே நடந்து கொள்ளணும் என்பதிலே இஸ்லாம் அதிகம் ஆர்வம் காட்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மிக முக்கியமான ஒரு செய்தி, மிக முக்கியமான ஒரு செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி, இமாம் புகாரி அவர்கள் 13வது செய்தியாக, இமாம் முஸ்லிம் அவர்கள் இதையும் பதிவு செய்கிறார்கள். எந்த அளவுக்கென்றால், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இந்த ஈமான் சம்பந்தமாக, அதில் உள்ள முக்கியத்துவங்கள் சம்பந்தமாக நிறைய சஹாபாக்கள் கேட்பாங்க. சரி, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சந்தர்ப்பங்களில் கொடுத்த பதில்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால், ஒரு மனிதன் சுயநலவாதியாக இருக்கக்கூடாது என்பதற்கு தெளிவான சான்றுகளாக இருக்கும். பொதுவாகவே மனுஷன் எப்படி இருக்கிறான்? சுயநலவாதியாகத்தான் பொதுவாக இயல்புல இருப்பான். அதை யாராலையும் மாற்ற இயலாது. ஒரு குழந்தை சின்னத்தில் இருந்து பிறந்து வளருகின்ற நேரத்திலே சுயநலவாதியாகத்தான் அந்த குழந்தை இருக்கும். தாத்தா தங்கச்சிக்குள்ள கூட, நானா தம்பிக்குள்ள கூட, சகோதரர்களுக்குள்ள கூட இது ஏண்ட, நான் தரமாட்டேன், சண்டையே என்ன வீட்டில் சின்ன பிள்ளை 2-3 பிள்ளைகள் இருந்தா வீட்டில் எந்த நேரமும் சண்டை. எண்ணத்துக்கு ஏண்டத்தை எடுத்தாங்க, ஏண்டத்தை தரல, இது எனக்கு, இது ஏண்ட, நான் மட்டும்தான் பாதிப்பேன், ஏண்டத்தை எடுத்தாங்க. இதுதான் இது சின்ன வயதுல, அறியாத வயதுல, புத்தி சரியாக இல்லாத வயதிலே இது நிறைய வரும். ஆனால் வளர வளர, அறிவு வர வர என்ன சிந்தனை வரணும் என்றால், நாங்கள் அடுத்தவர்களுக்கும் கொடுத்து பழகணும், பகிர்ந்து தான் செய்யணும். இந்த சிந்தனை பழக்கத்திலே வர வேண்டும், சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அன்பு சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹ்விடத்துல வந்து கேட்கப்படுகிறது. சரி, என்ன? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சுயநலம் சம்பந்தமாக தெளிவாக நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு பல சான்றுகள், பல ஆதாரங்கள் ஹதீஸ்கள்ல நிறைய இருக்குது. நான் சில சம்பவங்கள் உங்களுக்கு பின்னாடி சொல்லுவேன். சரி, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஈமான் சம்பந்தமாக, ஈமான் எப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க. ஈமான் எப்படிப்பட்டது? 60 கிளைகள், 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட கிளைகள். இதுல ஈமானுடைய கிளையில ஆக உயர்ந்தது எதாம்? மிகவும் மேல உள்ளது அல்லாஹ்வை
சரியாக நம்புறது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இறைவனை முறையாக நம்புவது, அந்த இறை நம்பிக்கையின் உச்சகட்டம் தான் அதிலே தரத்திலே ஆக உயர்ந்தது, அதில் ஆக குறைந்தது. கடைசி நிலைமையில் இருக்கக்கூடியது பாதையில் பிறருக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு பொருள். அதை ஒருத்தர் காண்றார், கண்டுட்டு ஒரு கல் அல்லது ஏதோ ஒரு முள்ளு காலில் குத்தும், ஒரு ஆணி, ஒரு கண்ணாடி துண்டு, ஏதோ உண்டு, கண்ட உடனே அதை எடுத்து அப்புறப்படுத்தி விடுகிறார். யாருக்கும் இதால எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. இதை அப்புறப்படுத்துவது என்பது ஈமான்ல உள்ள கடைசி இறுதி தரம் அப்படி என்று நாங்கள் ஹதீஸ்ல பார்க்குறோம். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முள்ள நிறைய பேர் இதை எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம் என்றால், இது சாதாரண தரம் தானே, குறைஞ்ச தரம் தானே, சரி இதுக்கு என்ன பெரிய நன்மை, இதை செஞ்சா என்ன கிடைக்க போகுது, அதனால இப்ப யாரு கண்ணாடியோ முள்ளோ கல்லோ அடுத்தவங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய ஒன்றை காண்றோம் என்றால் நாம கண்ட பிறகு போய்த்து வைக்க மாட்டோம். சரியா? நம்மில் அதிகமானவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், ஒன்று சில வேளை நாம அதுல பாதிப்புக்குள்ளாகிட்டோம் என்றால், சரி அல்லாஹ் பாதுகாக்கணும், அப்படி இல்லாமல் நிறைய பெரும்பாலும் கண்டுட்டு ஏசிட்டு போவார்கள். பாருங்க, மடையன் மாதிரி கண்ணாடியை ரோட்ல போட்டு வச்சிருக்கிறாங்க, ஆணி அப்படி போட்டு வச்சிருக்கிறது அப்படின்ட்டு ஏசுவார்கள், குறை சொல்லுவார்கள், திட்டு விட்டு போவார்கள். எத்தனை பேருக்கு அட இது நான் கண்டுட்டேன், என் கண்ணுக்கெல்லாம் காட்டிட்டான், எனக்கு எந்த தீங்கும் வரவில்லை. அடுத்தவர்கள் இதிலே என்ன செய்யக்கூடாது, பாதிப்படைஞ்சிடக்கூடாது, யார்ட காலையும் இது குத்திடக்கூடாது, யார்ட டயரும் இதுல குத்திப்பட்டு பஞ்சர் ஆகிடக்கூடாது. ஒரு 10 செகண்ட் போகுமா, ஒரு 20 செகண்ட் போகுமா, அதை எடுத்து அப்படி ஒரு குப்பையிலையோ ஓரத்திலேயோ யாருக்கும் பாதிப்பு இல்லாத ஒரு இடத்துல போட்டுடுறதுக்கு. ஆனால் அதை எத்தனை பேர் செய்யறோம்? எங்களுக்கு அது குத்திப்பட்டா கூட சரி, குத்திட்டேன்னு நம்மை பற்றி மட்டும்தான் சிந்தித்துட்டு போறோமே தவிர, அது இதே இடத்துல இருந்தா இன்னொருத்தரையும் குத்துமே, அதை எடுத்துட்டு போய் எங்கேயாவது ஒரு குப்பையில வீசுவோமேன்னு நினைக்கிற அளவு குறைவு. ஏனென்றால் நிறைய பேர் இந்த ஹதீஸை எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம் என்றால், சும்மா பாதையில கிடக்கிற ஒரு விஷயத்த இன்னொருத்தருக்கு தீங்கு அந்த விஷயத்த எடுத்து ஓரமாக்குறது, அது ஈமாண்ட கடைசி தானே, அதுக்கு பெரிய நன்மை எல்லாம் இல்லை தானே. அன்பு சகோதரர்களே, இது நன்மையை பற்றி சொன்ன விஷயம் அல்ல, ஈமானுடைய கிளைகளை பற்றி சொன்ன விஷயம், இறை நம்பிக்கையை பற்றி சொன்ன விஷயம். இறை நம்பிக்கையின் உச்சகட்டம் ஆழமான நம்பிக்கை லா இலாஹ இல்லல்லாஹ், அதுல உறுதியாக இருக்கிறது. எந்த சந்தர்ப்பத்திலையும் ஆக குறைஞ்ச ஈமான். சாதாரண நான் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்டா, படிப்பெடுத்துக்கோங்க. பிள்ளைகள் இன்றைக்கு ஸ்கூலுக்கு போறாங்க, படிக்கிறாங்க. நாங்கள் சாதாரணமாக கல்வியில் எடுத்துக்கொண்டோம் என்றால் PhD வரைக்கும் படிப்பு இருக்குதுன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு இப்போ ஒரு புள்ள பாலர் பாடசாலையில் சேருது, நர்சரியில் சேருது. நர்சரியில் சேர்ந்து படித்தா முதலாவது இங்கிலீஷ் மீடியம்டா ABCD படித்து கொடுப்பாங்க, தமிழ் மீடியமா ஆனா படித்து கொடுப்பாங்க. இப்போ இப்படி படித்து அடுத்த தரங்களுக்கு போய்த்து இப்படி ஒவ்வொரு பரீட்சையாக செஞ்சு ஒவ்வொன்றா குவாலிஃபைடாகி PhD வரைக்கும் போறாருன்னு வைங்க. இது ஆக உச்சக்கட்ட படிப்புன்னு வைங்க. படிப்புல ஆக குறைஞ்சது கடைசி தரம் எது எங்கட பார்வையில்? உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்த நர்சரி போறது இருக்குதா இல்லையா, பாலர் பாடசாலைக்கு போய்த்து சும்மா ABCD அந்த அல்பபெட்டை படிக்கிறது தான் சாதாரண தரம், குறைந்த தரம் என்றால் ஒருத்தருக்கு ABCDயே தெரியலாட்டி நாம் அவரை என்ன சொல்லுவோம்? அது கூட அவர் படித்தில்லாட்டி நாங்கள் என்ன சொல்லுவோம்? இவருக்கு அடிப்படை அறிவே இல்லை, கொஞ்சம் கூட இவருக்கு நாலேஜ் இல்லை, ஒன்றுமே இவர் படிச்சில்லை, இவர் முட்டை, 0, 0. அப்படிதானே? ஈமானின் கடைசி தரம் பிறருக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய ஒன்றை கண்டால் அதை எடுத்து அங்கால அப்புறப்படுத்துவதென்றால் அதை கூட எங்களால் செய்ய முடியாவிட்டால் நம்முடைய ஈமான்ல மிகப்பெரிய ஒரு பலவீனம் இருக்குது, ஈமான்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. அப்ப இந்த ஹதீஸை வச்சு நாங்க என்ன சிந்திக்கணும் என்றால், என்றைக்கும் தன்னை பற்றி மட்டுமே இஸ்லாம் சிந்திக்க சொல்லி இருந்தால், ஈமான்ல உள்ள கிளையாக அடுத்தவர்களை பற்றி சிந்திக்கிறதும் பிறருடைய நலனை பேன்றதும் அதாவது ஈமான்ல உள்ள இறை நம்பிக்கையின் ஒரு கிளையாக வந்திருக்குமா? அப்ப நாம எந்த அளவுக்கு அடுத்தவர்களை பற்றி சிந்திக்கிறோம்,
நம்முடைய வாழ்க்கையில சுயநலம் என்பது இருக்கத்தான் செய்யும். அதை எல்லாம் ஆக்க முடியாது. ஒரு விபத்து வருது, ஒரு விபத்து நடக்குது, ஏண்ட குழந்தை அந்த வாகனத்தில் இருக்குது, பக்கத்து வீட்டு குழந்தையும் இருக்குது. நான் முதலாவது யாரை காப்பாற்ற போறேன்? ஏண்ட பிள்ளைய தான் நான் காப்பாற்றுவேன். பார்த்தீங்களா சுயநலவாதி, அவட்ட பிள்ளைய தான் காப்பாத்தினான்னு சொன்னா அது தப்பு, அது இயல்பு. ஏண்ட பிள்ளைய தான் நான் காப்பாற்ற போகிறேன். ஆனால் காப்பாத்திட்டு நான் பெய்த்துட்டு அந்த புள்ள செத்தா என்ன, உயிரோட இருந்தா என்ன, எனக்கு என்னான்னு இருந்துட்டோம் என்று வைங்க, அங்கதான் பிரச்சனை. இஸ்லாம் அப்படி சொல்லல. அடுத்தவர்களை பற்றியும் சிந்திக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. மற்றவர்களை பற்றியும் என்றைக்கும் அவர்களின் நலம் நாடணும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அன்பு சகோதரர்களே, நாம் குர்ஆன் சுன்னாவை படித்திருக்கிறோம் என்று சொன்னால் சரி, மார்க்கத்தோடு வாழ வேண்டும் மரணம் வரைக்கும் என்று சொன்னால் வெறுமனே தொழுகையில, நோம்புல, ஜக்காத்துல, ஹஜ்ஜில, உம்ரால மட்டும் சரியாக இருந்து போதாது. ஏன் தெரியுமா? இஸ்லாம் இறை நம்பிக்கையோடு சேர்த்து சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி இமாம் திர்மிதி அவர்கள் 2004வது செய்தியாக பதிகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கப்படுகிறது, சொர்க்கத்திலே மக்களை நுழைவிப்பதில் மிக அதிகமாக சொர்க்கத்திலே எது நுழைவிக்கும்? ரசூலுல்லாஹ் 2 விஷயம் சொன்னாங்க. சொர்க்கத்தில் எது அதிகமாக நுழைவிக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தக்குவல்லாஹ், இறையச்சம், தக்குவா. சேர்த்து சொன்னாங்க வஹுஸ்னுல் ஹுல்க், அழகான குணங்கள் இருக்கிறதா இல்லையா, நல்ல பண்புகள், நற்குணங்கள். இது ரெண்டும் ஒருத்தரை அதிகமாக சொர்க்கத்திலே நுழைவிக்க செய்யும். சரி, இப்ப இறைவனுக்கு நாங்கள் அஞ்சுறோம், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறோம். ஹுஸ்னுல் ஹுல்க் அப்படின்னா என்ன? அஹ்லாக், நல்ல பண்புகள். சரி, நல்ல முறையில் பிற மனிதர்களோட, ஏனைய உயிரினங்களோட நடந்து கொள்றது. அப்ப அஹ்லாக் யாரிடத்துல இருக்கும்? நாங்கள் யாரை பார்த்து நல்ல பண்புள்ளவர் என்று சொல்லுவோம்? டெய்லி தஹஜ்ஜத் தொழுகிற ஒருத்தர் இருப்பார், சுபஹ் ஜமாத் தவறாம வரக்கூடிய ஒருத்தர் இருப்பார். இவரை பார்த்து அஹ்லாக் உள்ளவர்னு சொல்ல மாட்டோம், நல்ல தொழுகையாளின்னு சொல்லுவோம். சரி, ஒவ்வொரு திங்கள் வியாழனும் நோன்பு பிடிக்கிறார், சுன்னத்தான நோன்பெல்லாம் பார்த்து பிடிக்கிறார், அதிகமாகவே நோன்பு பிடிக்கிறார். இவரை பார்த்து நல்ல அஹ்லாக், மாஷா அல்லாஹ், நோன்பு பிடிக்கிறார் பார்த்தீங்களான்னு சொல்ல மாட்டோம், நல்ல நோன்பாளின்னு தான் சொல்லுவோமே தவிர, யார் அதிகமாக புன்முறுவல் பூக்கிறாரோ, சலாத்தை பரப்புகிறாரோ, அடுத்தவர்களுடைய கஷ்டங்கள்ல துன்பங்கள்ல பங்கெடுக்கிறாரோ, உதவிகள் செய்கிறாரோ, அடுத்த மக்களோட யார் நல்ல முறையிலே பழகிறாரோ, இவரை தான் மாஷா அல்லாஹ் நல்ல அஹ்லாக் உள்ளவர், நல்ல பண்புள்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? இறையச்சமும் அஹ்லாக்கும் சொர்க்கத்திலே உங்களை நுழைவிப்பதில் மிக முக்கியமானது. அதிகம் இதுதான் நுழைவிக்கும். இன்னும் ஒரு ஹதீஸ்ல, மறுமையில மீசான்ல, அந்த தராசுல அதிகமான எடை எதுக்காம்? நாங்க தொழுதிருப்போம், நிறைய அமல் இபாதத்துகள் செய்திருப்போம், ஆனால் மீசான்ல அந்த வெயிட், பாரம் எதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் என்றால் அஹ்லாக், நற்குணங்களுக்கு. நாங்கள் எப்படி இன்னொரு சகோதரரோடு நடந்து கொள்கிறோம், சரி, பிற மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்கிறோம். இன்றைக்கு வெரி சிம்பிள், நாங்கள் நம்மை பற்றி மட்டும்தான் சிந்திக்கிறோம். நாங்கள் எங்களுக்குள்ள எப்படி, நான் சுயநலவாதி இல்லை, நான் அப்படி கெட்டவன் இல்லைன்னு நாமளா நினைச்சு கொள்றோம். ஆனால் சின்ன சின்ன விடயங்கள்ல கூட, உதாரணத்துக்கு மஸ்ஜிதுக்குள்ள வர்றோம் என்று வைங்களேன், பல மஸ்ஜிதுகளில் தொழுகைக்காக வருவார்கள். நடந்து வரக்கூடியவங்க இருப்பாங்க, வாகனங்களில் வரக்கூடிய இருப்பாங்க. வாகனத்தில் வர்றவர் வந்து தன்னுடைய பைக்கையோ காரையோ வேனையோ த்ரீவிலையோ பார்க் பண்ணிட்டு தொழுகைக்கு வந்துடுவார். அடுத்து வரக்கூடியவருக்கு 2 வாகனம் பார்க் பண்ணுற அளவுக்கு இடம் இருக்கும், ஆனால் இவர் நடுவில் கொண்டு வந்து அப்படி நிப்பாட்டிட்டு போய்த்திருவார். நம்ம ஏண்ட காரை நான் பார்க் பண்ணால் போதும், ஏண்ட த்ரீவில் பார்க் பண்ணால் போதும், நான் தொழுதா போதும் என்று அவர் சிந்திக்கிறார். அப்படி அவர் நேரடியாக யாரும் வரக்கூடாது, பார்க் பண்ணக்கூடாதுன்னு கெட்டதா நினைக்கல. ஆனாலும் பிறரை பற்றி அவர் சிந்திக்கல. நான் இப்படி பார்க் பண்ணிட்டு போனா இன்னொருத்தருக்கு இங்கே பார்க் பண்ண ஏழுமான்ற சிந்தனை உண்மையான முஃமின் கிட்ட வரணும். சரி, அடுத்தவர்களை பற்றி சிந்தித்து நிறைய பேர் நாங்கள் கண்டிருக்கிறோம், பள்ளிவாசலுக்குத்தான் தொழத்தான் வர்றார்கள், ஆனால்
தன்னுடைய வாகனங்களை பாதைக்கு இடையூறாக, அடுத்தவர்கள்ட்ட பதுவா கேட்கிற மாதிரி, பாதைகள்ல முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இடையூறு செய்யற மாதிரி, ஏனையவர்களுக்கு இடையூறு செய்யற மாதிரி ரசூலுல்லாஹ் பாதையுடைய ஹக்கை பற்றி சொல்லி இருக்கிறாங்க. வீதிக்கு கொடுக்க வேண்டிய உரிமை இருக்குது. அப்ப நாங்க நம்முடைய நான் தொழுதா போதும், ஏண்ட வாகனத்தை பார்க் பண்ணா போதும் என்ற சிந்தனையில மட்டும் இருந்தால் பல இடங்கள்ல நாங்க கண்டிருக்கிறோம். நீங்க அனுபவித்திருப்பீர்கள். நீங்க வாகனத்தை பார்க் பண்ணிட்டு போய் தருவீங்க, பின்னாடி இன்னொருத்தர் வந்து வாகனத்தை பார்க் பண்ணிட்டு இருப்பார். அவர் எடுத்தா தான் உங்களால எடுக்கலாம், ஆனா பார்க் பண்ணிட்டு போனவர் எங்கேண்டே தெரியாது. ஒரு அவசர வேலைக்கு, ஒரு மருத்துவ தேவைக்கு வேகமாக போக வேண்டிய ஒருத்தர் இருப்பார். ஆனா பின்னாடி வந்து பார்க் பண்ணவர் அவருடைய பாட்டுல அவர் தொழுது நல்லா திக்ரு செஞ்சு குர்ஆனெல்லாம் ஓதிட்டு நிறைய நேரம் சுன்னத்தெல்லாம் தொழுந்துட்டு இருப்பார். இங்க வெளியே இன்னொருத்தர் அவருக்காக காத்துட்டு இருப்பார். இது பிறரை பற்றி சிந்திக்காமல் நாம் சுயநலவாதியாக வாழ்றதுக்கு இதுவும் ஒரு அடையாளம் தான். சரி, அதே மாதிரி பள்ளிவாசலுக்குள்ள வர்றோம், செருப்பை, நான் சின்ன சின்ன உதாரணம் சொல்றேன்டா, இதையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்துறதே இல்லை, ஆனால் இதெல்லாம் முக்கியம். நாங்கள் செருப்பையோ கழட்டி வச்சுட்டு வர்றோம். பிறகு லேட்டாகி வரக்கூடிய ஒருத்தர் அவசரத்தில் இன்னொருத்தருடைய ஷூவுக்கு மேலே, சப்பாத்துக்கு மேலால இவருடைய சப்பாத்தை மிரிச்சு அப்படி வச்சு முன்னாடி வந்து இன்னொருத்தருடைய செருப்புக்கோ ஷூக்கோ மேலே கழட்டி வச்சுட்டு வர்றாரு. உண்மையான ஒரு முஃமின் எப்படி சிந்திக்கணும்? எப்படி சிந்திக்கணும்? என்னுடைய சப்பாத்துக்கு மேல இன்னொருத்தர் இப்படி ஏறி மிரிச்சிட்டு போறத நான் விரும்புவேனா? விரும்ப மாட்டேன். ஏன்டா கண்ணு முன்னாடி அப்படி யாராவது செஞ்சா எப்படி இருக்கும்? இதே நான் இன்னொருத்தட்ட ஸ்லிப்பரை மிரிக்கிறதா இருந்தா அது கூடாது. என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? நீங்க முஃமினே ஆக முடியாது. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா, எது வரைக்கும் நீங்கள் அதாவது எதை விரும்புறீங்களோ அதை உங்களுடைய சகோதரருக்கும், மா யுஹிப்புலி அஹி, உங்களுடைய சகோதரருக்கும் நீங்கள் விரும்பாத வரைக்கும் நீங்க முஃமினாக முடியாது என்றார்கள். அப்ப பல பள்ளிவாசல்கள்ல, சரி, இந்த மலசல கூடங்கள்ல போனா இது பொண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன ஞாபகம் மூட்டல் தான், போட்டதுக்கு தப்பில்லை, போட்டதை பார்த்தும் கூட சரி மலசல கூடத்தை சுத்தமா வைங்க, தண்ணீர் ஊற்றிட்டு வாங்க. சரி, அண்மையில் நான் ஒரு பள்ளிவாசலுக்கு குத்துபாவுக்கு போய்த்திருக்கிறேன். அங்கே எப்படி போட்டிருக்குதுண்டா, தயவு செய்து அல்லாஹ்வுக்காக ஒரு வாளி தண்ணீர் ஊற்றி விட்டு போங்கள் பாவித்ததன் பின்னாடி. ஏன் அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்காக தயவு செய்துன்னு போட்டிக்கிறாங்கண்டா, சொல்றாங்க நிர்வாகத்தாளர், அப்படி தொழுவுறதுக்கு தானே அப்பா வர்றீங்க, அல்லாஹ் வணங்கத்தானே வர்றீங்க, ஆனால் வாஷ்ரூமை பயன்படுத்தினா சுத்தம் செய்த சுயநலவாதி எப்படி தான் வந்தாரா, அவருடைய வேலை முடிஞ்சதா, பாவிச்சிட்டாரா, வெளியே வந்துட்டார், அடுத்தவங்க வரும்போது சுத்தமா இருக்கணுமே, துர்நாற்றம் அடிக்க கூடாதே, அவங்க சங்கடப்படக்கூடாதே என்று சிந்திக்க மாட்டார். என் வேலை முடிஞ்சு நான் போறேன், அடுத்தவன் வந்து என்ன கஷ்டப்பட்டா எனக்கு என்ன என்ற சிந்தனை ஒரு உண்மையான முஃமினிடத்திலே இருக்கக்கூடாது. புரியுதா? அப்ப அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நான் சொன்னதை 1-2 சின்ன சின்ன உதாரணங்கள், இதே மாதிரி பல விடயங்களில் எந்த அளவுக்கு நாம் அடுத்தவர்களை பற்றி சிந்திக்கிறோம், அவர்களுடைய விஷயங்களில் கவனம் எடுக்கிறோம். நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், என் வாழ்க்கை மட்டும் நல்லா இருந்தால் சரி, என்னுடைய குடும்பம் மட்டும் நல்லா வாழ்ந்தால் போதும் என்ற சிந்தனையில் இல்லாமல், அல்லாஹ் யாருக்கு இந்த அஹ்லாக் என்ற பண்பு யாருக்கு வரும்? சுயநலம் இல்லாதவர்களுக்கு தான் வரும். சரி, சலாம் கூட நிறைய பேர் எப்படி என்றால், சுயநலவாதிகள் தனக்கு தேவைப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் சலாம் சொல்லுவாங்க, அவங்கள கண்டா மட்டும்தான் சிரிப்பாங்க. சரி, யாராவது சும்மா சாதாரண ஒருத்தர் சிரிக்கும் போது இவருக்கெல்லாம் நான் ஏன் சிரிக்கணும், இவருக்கெல்லாம் நான் ஏன் சலாம் சொல்லணும்? சில பேர் யாராவது தெரியாதவங்க வந்து சலாம் சொன்னாலே பயப்படுறாங்க, ஆஹா என்னமாவது கேட்டுருவாரோ, என்ன தெரியாத ஒருத்தர் வந்து சலாம் சொல்றாரு, என்னமாவது எடுக்கிறதுக்கா இருக்கும். சரி, அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஏண்டா சலாம் என்பது இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒன்று. சரி, இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு இபாதத் அது. அப்ப ரசூலுல்லாஹ் சலாத்தை பத்தி நிறைய சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இது ஒரு இபாதத், புன்முறுவல் பூர்ப்பது, ஒரு சகோதரனை பார்த்து, இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியம். சுயநலம் என்பது இருக்கத்தான் செய்யும், சுவனத்தை தடுக்கிற அளவுக்கு நான் சுயநலவாதியாகவே இருக்கக்கூடாது. இதுல வித்தியாசத்தை புரியணும் நாங்க. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க சுயநலம் என்பதெல்லாம் கெட்ட குணம் எல்லாம் இல்லை,
ஏன்னா மனிதனுக்கு இயல்பான தன்மை தான், அது இருக்கும் தான், இல்லாமல் இல்லை. ஆனால் தன்னை பற்றி அவன் சிந்திக்கத்தான் வேண்டும், இல்லாமல் இல்லை. சரி, சிந்திப்பான், சிந்திக்கத்தான் வேண்டும். அவனை பற்றி மட்டுமே சிந்தித்தால், சரி, அவனை பற்றி மட்டுமே அவன் கவனித்தால், மற்றவர்களை பற்றி சிந்திக்காவிட்டால் அது சுவனத்தை தடுக்கும், நரகத்திலே கொண்டு போய் தள்ளும். சரி, நாங்கள் ரொம்ப ஃபேமஸாக கேள்விப்பட்ட ஒரு குர்ஆனுடைய வசனம் இருக்குது. சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தில் 92வது வசனம். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் விரும்புகிறவற்றில் இருந்து செலவழிக்காத வரைக்கும், லன் தனாலுல் பிர்ர, சரி, நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதில் இருந்து செலவழிக்காத வரைக்கும் நீங்கள் நன்மை அடைந்து கொள்ளவே மாட்டீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் சதக்கா கொடுக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், அதுலேயும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் விரும்புறதுல இருந்து கொடுங்கன்றான். சில பேர் சதக்கா கொடுக்குறன்ற பேரில் தேவையில்லாதது, வீசுறது, பாவனைக்கு சரியே வராததெல்லாம் அதை கொடுத்துட்டு சதக்கா கொடுக்குறோம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் அதைத்தான், இது இன்னொரு மனிதனை பற்றி பிறர் நலனை பேணுதல் என்பது எவ்வளோ முக்கியம் என்பதை இதிலிருந்து உணரலாம். இந்த சிந்தனை இல்லாவிட்டால், இதை இஸ்லாம் முக்கியத்துவப்படுத்தாவிட்டால், இப்படி நீங்கள் விரும்புகிறதைத்தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு இஸ்லாம் சொல்ல தேவையில்லை. சாதாரணமாக நீங்கள் எதை கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இருக்கணும். ஆனால் அடுத்தவங்களுக்கு தானே கொடுக்குறோம், சரி, அப்படி என்று விட்டு சும்மா வீசுறதையும் பிஞ்சதையும் அழுக்கு படிஞ்சதையும் கொடுக்க கூடாது. அதுக்கு இல்லை நன்மை. நன்மை எதுக்கு? நீங்கள் விரும்புவதற்கு, இதுக்குத்தான் நன்மை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இது சுயநலத்தோடு இருக்கிற ஒருத்தருக்கு நீங்க மற்றவர்களை பற்றியும் சிந்திக்கணும், அவர்களுடைய நலனை பற்றியும் சிந்திக்கணும். அவர்களும் உங்களை போலத்தான், நீங்க எதை விரும்புவீங்களோ அதே மாதிரி தான் அவர்களும் விரும்புவார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த குர்ஆன் வசனத்துக்கு பிறகு நாங்கள் எல்லாரும் படித்த வரலாறு தான். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க, தனக்கு ரொம்ப விருப்பமான பைருஹான்னு சொல்லக்கூடிய அந்த பேரித்தம் பல தோட்டம், அதை அப்படியே அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்து விடுவார்கள். இந்த கொடுக்கிறது இருக்கிறா இல்லையா, பிறருக்கு நம்முடைய சொத்தை செல்வத்தை வழங்குவது, சதக்கா செய்வது, தர்மம் செய்வது என்பது சுயநலவாதி இடத்துல காணுவது ரொம்ப கஷ்டம். சரி, சுயநலவாதி எப்படி சிந்திப்பான்டா, நான் வியர்வை சிந்தி சம்பாதித்தது ஏண்ட குடும்பத்துக்கு நான் செலவழிக்கணும், ஏண்ட உம்மாவுக்கு செலவழிக்கணும், என் பிள்ளைகளுக்கு செலவழிக்கணும், ஏண்ட பிள்ளைகள் படிக்கணும், அப்படி மட்டும் அவங்க படிக்கணும் தான், என் குடும்பத்துக்கு செலவழிக்கணும் தான், அவர்களுக்கு மட்டும்தான் நான் செலவழிப்பேன். நான் ஏன் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்? பக்கத்து வீட்டில் உள்ள ஆளுக்கு நான் ஏன் கொடுக்கணும்? இது ஏண்ட சல்லி, என் வியர்வை, நான் சம்பாதித்தது. இப்படி நீங்க சிந்தித்தால் நீங்க சுயநலவாதி தான். இஸ்லாம் எப்படி சிந்திக்க சொல்லுதென்றால், மறுமையை பற்றி சிந்திப்பதில் நீங்க சுயநலவாதியாக இருங்க, பிரச்சனை இல்லை. மறுமையில எனக்கு நன்மை கிடைக்கணும் என்பதற்காக இந்த உலகத்திலே நீங்கள் பிறர் நலம் பேண வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்ப அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுக்குறாங்க. அவங்கள பற்றி நாங்கள் இன்னொரு செய்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். எப்படி ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு விருந்தினர் வர்றார், ரசூலுல்லாவிடத்தில் எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு. விருந்தாளியை ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்துவார்கள். ரசூலுல்லாஹ் தோழர்களிடத்தில் கேட்குறாங்க, தோழர்களே, இன்றைக்கு என்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்துவது யார்? அவரை உபசரிப்பது யார்? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளோ பெரிய படிப்பினை தெரியுமா சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே. எங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் இப்படி கொஞ்சமாவது கிட்டையாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா? பாருங்க, வந்து மனைவி கிட்ட சொல்றாரு, ரசூலுல்லாவுடைய ஒரு விருந்தினாளி வந்திருக்கிறார், நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், வீட்டில் என்ன இருக்குது? அவங்க சொல்றாங்க, பிள்ளைகளுக்கு மட்டும்தான் உணவு, வேற ஒன்றுமே இல்லை, எங்களுக்கே இல்லை. சரி, அல்லாஹ் நிறைய கொடுத்தவர்கள் கூட, அன்பு சகோதரர்களே, நிறைய கொடுத்தவர்கள் கூட நான் ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் என்று தான் சிந்திக்கிறார்களே தவிர, சரி, அடுத்தவங்களுக்கு கொடுத்து நான் என்ன செய்யன்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர, கொடுத்தால் கூட கஞ்சத்தனத்தில் எண்ணி எண்ணி அந்த மாதிரி ரொம்ப சொல்லி காட்டி கொடுக்கிறதே ரொம்ப குறைவு, அதில் அவர்களை கஷ்டப்படுத்தி
சரி, ஏண்டா இவங்க தர்றாங்க, இதை விட தராம இருந்திருந்தா நல்லமேன்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில கொடுப்பாங்க. ஆனா இங்க எப்படி சஹாபாக்கள் முன்னுதாரணமாக நடந்து கொண்டாங்க. அவங்களுக்கே சாப்பிட்டதுக்கு இல்லை, குழந்தைகளுக்கு மட்டும்தான் இருக்குது. அவங்க சொல்றாங்க, பிள்ளைகளை தூங்க வைத்து விடுங்கள், பிள்ளைகளை தூங்க வச்சிருங்க. விருந்தாளி வர்றார், சரி, ஒருத்தர் அவர் நல்லா சாப்பிடணும், அவர் முழுமையா சாப்பிடணும், அவர் திருப்தியா சாப்பிடணும். இருக்கிற இந்த சாப்பாடு 2 பேருக்கு போதாது, 2 பேரும் பகிர்ந்து கொண்டு அவர் அறவயிரோட போக வேண்டி ஆகிரும். சரி, அவர் என்ன சொல்றார், நாங்க சாப்பாடு வைக்கிற டைம்ல நீங்க மெதுவாக அந்த விளக்கை அணைச்சிடணும், நான் சாப்பிடுற மாதிரி ஆக்ஷன் பாசாங்கு செய்வேன். சரி, அவர் சாப்பிடட்டும், ரசூலுல்லாவுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்துவோம். சரி, சும்மா யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு அடுத்தவர்களை பற்றி நினைத்திருந்தால். அதான் நான் சொன்னனே, சுயநலமா சிந்திக்கணும். எந்த விஷயத்துல? மறுமையில் எனக்கு கூலி வேண்டும், சொர்க்கம் வேண்டும், அதுக்காக இந்த உலகத்திலே நான் பொது நலத்தை பேணணும். அவர் சிந்தித்ததெல்லாம் ரசூலுல்லாவுடைய விருந்தாளி கண்ணியப்படுத்தணும். இந்த உலகத்திலே நான் அவரை பிறரை கண்ணியப்படுத்தினால், பிறருடைய நலனை பேணி நடந்தால், மறுமையில் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்துவான். இதுதான் அவங்களோட சிந்தனை. அவர் சாப்பிட்றார், அதாவது பாசாங்கு செய்கிறார், வந்த விருந்தாளி சாப்பிட்றார். அடுத்த நாள் காலையில் ரசூலுல்லாவிடத்தில் போய் போகிற நேரம் ரசூலுல்லா சொன்னாங்க, நேற்று நடந்தது என்னன்னு எனக்கு தெரியும் என்றாங்க. அபூ தல்ஹா, நேற்று நடந்தது என்னன்னு எனக்கு தெரியும் என்றார்கள். அவங்க யோசித்ததெல்லாம் மறுமையின் திருப்தி, அல்லாஹ்வுடைய திருப்தி, மறுமையின் வெற்றியை மட்டும்தான். இந்த உலகத்திலே நான் கொடுத்தா நான் நஷ்டவாளியாக இருவனே. சரி, ரசூலுல்லாவும் நமக்கு அடுத்தவர்களுக்கு அதிகம் கொடுங்க, உங்களிடத்திலே உள்ளதை பற்றி மட்டும் உங்களுக்காக மட்டும் என்று சிந்திக்காதீர்கள். இன்னொரு நல்ல உதாரணம் எந்த அளவுக்கு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க திண்ணை தோழர்களோட தலைவர். வறுமை என்றால் சுபஹானல்லாஹ், அந்த அளவுக்கு வறுமை, ரொம்ப கஷ்டம். அந்த பசி தாங்க இல்லாம அப்படி மயங்கி உளுந்துட்டு இருப்பாங்க சில நேரம். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து ரொம்ப பசியில இருக்கிறார். ஒரு பால் கோப்பை கொண்டு வரப்படுது, ஒரு கிளாஸ், ஒரு கிளாஸ்ல ஒரு கோப்பையில பால் கொண்டு வரப்படுது. இப்ப இதை பார்த்த உடனே இவருக்கு சந்தோஷம், சரி ஏதோ இவ்வளோ பசியில் இருக்கிறோம் கிடைக்குது, அப்ப நானும் ரசூலுல்லாவும் குடிப்போம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, போய்த்து எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்கன்றாங்க. சாதாரணமா மனிதன் அந்த நேரத்துல மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்கும், அப்படி இருக்கிறதே இவ்வளவுதான், எனக்கே ஏற்கனவே பசி, இது எனக்கே போதுமோ தெரியா, நானும் ரசூலுல்லாஹ் 2 பேரும் பகிர்ந்து கொள்ளணும், இவங்க என்னடா எல்லாரையும் கூட்டிட்டு வர சொல்றாங்க, போவோமா வானமா சிந்திக்கிறார். இது இயல்புதான், அந்த சிந்தனை வரும் தான். சரி, எனக்கே போதுமோ தெரியாது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இதிலே வழிகாட்டினார்கள். எது எப்படி இருந்தாலும் உங்களை பற்றி மட்டும் சிந்திக்காதீர்கள். சரி, பிறகு என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கும் அங்க, அவருக்கு தெரியாது. ஆனால் ரசூலுல்லாஹ் எப்படி பக்குவப்படுத்துறாங்க, எப்படி அவர்களுக்கு பழக்கப்படுத்துறாங்க என்றால், கூட்டிட்டு வாங்க, எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. சுப்ஹானல்லாஹ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, நான் போனேன், எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேன், ஒவ்வொருத்தருக்காக அவரே தான் கொடுக்கணும், ஒவ்வொருத்தையா கொடுக்கணும். அவங்க குடிச்சிட்டு இவர்கிட்ட கொடுப்பாங்க, திரும்ப இவர் கொடுப்பார், குடிச்சிட்டு இவர்கிட்ட கொடுப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் கொடுக்கப்படுது. எல்லாரும் குடித்து முடித்த பின்னாடி இவர் கொடுக்கிறாரு ரசூலுல்லாஹ்க்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க குடிங்க. சரி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் குடிச்சேன், இப்ப கொஞ்சம் தானே இருக்குது, ஒரு கப் தானே இருக்குது, ரசூலுல்லாஹ்வுக்கு வேணுமே என்று நான் ஓரளவு கொஞ்சம் லேசா குடிச்சிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குடிங்க குடிங்க, இன்னும் குடிங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இன்னும் குடித்தேன், சும்மா ஷரிபத்து, நான் இன்னும் குடித்தேன். ரசூலுல்லாஹ் கிட்ட கொடுக்க போல, குடிங்க, உங்களுக்கு வேணுமான அளவு குடிங்க. நான் குடித்தேன், வயிறு அளவுக்கு நான் குடித்தேன், குடித்து விட்டு ரசூலுல்லாஹ் இடத்துல கொடுத்தேன். இதுல இருந்து என்ன படிப்பினை என்றால், இது அல்லாஹ்வுடைய அற்புதம். சரி, கொடுத்தோம் என்றால் நம்மை பற்றி மட்டும் சிந்திக்காமல், சரி கொடுத்தா முடிஞ்சிருமே, குறைஞ்சிருமே, கிடைக்காதே என்று முஃமின் நினைக்கவே கூடாது. ரசூலுல்லாஹ் இதைத்தான் இங்கே படிப்படியாக கொடுக்குறாங்க. அப்படி இல்லாமல்
என்னை போல தான் மற்றவங்களுக்கும் பசி இருக்கும், எனக்கு கிடைச்சதை நானும் பகிர்ந்து கொள்வோம் என்ற அந்த சுயநலம் இல்லாத பொது நல சிந்தனையோடு நாம் நடந்து கொண்டால் அல்லாஹ் நிச்சயம் நம்ம என்ன செய்வான்? ஒரு நாளும் நான் கொடுத்ததால நஷ்டப்பட்டேன், சதக்கா செஞ்சு எனக்கு இல்லாம போச்சுன்னு ஒரு நாளும் அல்லாஹ் வைக்க மாட்டான். நீங்க கொடுத்தீங்களா அல்லாஹ் கூட்டி தந்து கொண்டே இருப்பான். கொடுக்க கொடுக்க அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து உங்களுக்கு தந்து கொண்டே தான் இருப்பான். இதுதான் நாங்கள் படிப்பினையாக பெற வேண்டும். அன்பு சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் நெருங்குது. சரி, நிறைய பேர் கேலண்டரில் பார்த்து டேட்டை பார்த்து எண்ணிக்கொண்டிருக்கிறோம், எப்போ ரமலான் எப்போ ரமலான். சரி, பொருளாதார வசதியை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருந்தால் கஞ்சத்தனம் படக்கூடாது. அடுத்தவங்களுக்கு நான் கொடுப்பதில் எனக்கு குறைந்து விடும் என்று ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. பல முஸ்லிம் குடும்பங்களில் நாங்கள் நிறைய பேர் ரமலானுக்காக தயாராகி கொண்டிருக்கிறோம். ஆனால் பொதுவாகவே கொடை வள்ளல்கள், தர்மம் கொடுக்கக்கூடியவர்கள், தனவந்தர்கள் பெரும்பாலும் ரமலான்ல நிறைய உதவிகள் செய்வார்கள். ஆனால் இந்த உதவிகள் எல்லாம் அதிகமாக எப்போ போய் அந்த ஏழை மக்களிடத்திலே சேரும், கஷ்டப்படுறவங்களிடத்திலே சேரும் அப்படி என்றால் ரமலான்ல ஒரு முதல் 10 நாளைக்கு பின்னாடி பெரும்பாலும் சரி, 15-20 நாளைக்கு பின்னாடி. சரி, பல ஏழை குடும்பங்கள், பல கஷ்டமான குடும்பங்கள் முதல் 10-12 நாளை ஈச்சப்பழம் கூட இல்லாமல் நோன்பு துறக்கிற பல முஸ்லிம் குடும்பங்கள் இருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், தலைப்புற கண்டாச்சு, ரமலான் என்று அறிவிச்சாச்சு, நம்முடைய வீட்டில் எப்படி சாப்பாடு சஹருக்கு ஏற்பாடு செய்யப்படும்? அந்த முதல் நாள் நோன்பு திறக்கிற இஃப்தார் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். முதலாவது நாள் கொஞ்சம் ரொம்ப டயர்டான நாள், சரி பழக்கம் இல்லை, போன வருஷத்துக்கு போகிறோம், இப்போ தான் நோன்பு பிடிக்கிறோம் என்று பல பேர் ரொம்ப ஸ்பெஷலாக அந்த முதலாவது நாள் மிக சிறப்பாக இருக்கும். எத்தனையோ குடும்பங்களில் அந்த முதலாவது நாள் தண்ணீரோட அடுத்தது என்னான்னு தெரியாமல் இருப்பார்கள். நிறைய சதகாக்கள் எல்லாம் வந்து சேரும் 5-10 நாளைக்கு பின்னாடி. இந்த தடவை நாங்கள் கொஞ்சம் நம்மை போலத்தானே ஏழை குடும்பங்களும். அப்போ முதல் நாள் அந்த ரமலான்ல நோன்பு சஹர், ஃபர்ஸ்ட் சஹர் எப்படி சிறப்பாக இருக்கணும் என் வீட்டில்னு நான் நினைக்கிறேனோ, எப்படி என்னுடைய வீட்டில் என் பிள்ளைகளுக்கு முதலாவது இஃப்தார் மிகச்சிறப்பாக இருக்கணும் என்று நான் நினைக்கிறேனோ, அதே மாதிரி தானே எல்லாரையும் எங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் எங்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய கஷ்டமானவர்களுக்கு அல்லது நம்மோடு தொடர்பான பக்கத்து வீட்டில் தெரிந்த நம்முடைய மகளால் அப்படி நமக்கு தெரிந்தவர்களுக்காவது நம்மால் முடிந்த அளவுக்கு முதலாவது 2வது 3வது நாள் ஏன்னா அதுக்கு பிறகு நிறைய வந்து சேரும். சரி, ஆனால் இந்த நாட்கள்ல அவங்களும் எங்களை போல சந்தோஷமாக நோன்பு பிடிக்கணும், சந்தோஷமாக நோன்பு திறக்கணும் என்ற சிந்தனை, இது பிறருடைய நலனை நாடுறது. சரி, இதிலே அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஹைரை வைத்திருக்கிறான். மனிதர்களுடைய விஷயத்திலே மட்டுமில்லை, நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததாலேயே இறைவன் சொர்க்கத்தை கொடுத்தான் என்று சொல்லுகிற இந்த மார்க்கத்திலே இருந்து கொண்டு ஒரு பூனையை கட்டி போட்டதால அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்புறான் என்றால் நம்ம யோசித்து பார்க்கணும். பிற உயிரினங்களுடைய விஷயத்திலே எந்த அளவுக்கு நாம் நடந்து கொள்ளணும். அப்படி என்றால் ஒரு மனிதனோடு, சக மனிதனோட, இன்னொரு முஸ்லிமோட எப்படி நாங்கள் நடந்து கொள்ளணும், இதிலே நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அன்பு சகோதரர்களை, இறுதியாக ஒரு சில விஷயங்களை சொல்லி முடிக்கிறேன். நானும் நீங்களும் சுயநலவாதியாக மட்டும் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்து விட்டால் மறுமையிலே இப்போ நாங்கள் நினைக்கிறோம் சதக்கா செஞ்சால் நன்மை, செய்யாட்டி ஒன்றும் இல்லை, அப்படித்தானே? கொடுத்தா நன்மை, இல்லாட்டி எதுவும் இல்லை, அப்படித்தானே? சூரா மாஊன் எடுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரா, பாடமாகின சூரா. அல்லாஹ் எப்படி இதை சொல்லுகிறான், எப்படி சொல்லி காட்டுகிறான்? அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன், தீர்ப்பு நாளை பொய்ப்பிக்கிறவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். அவங்கள நீங்க பார்க்கலையா? அவங்க எப்படிப்பட்டவங்க? ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அனாதைகளை அவர்கள் கண்டு கொள்வதில்லை. வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கின், ஏழைகளுக்கு அவர்கள் உணவளிப்பதில்லை, கொடுக்கிறதே இல்லை. சுப்ஹானல்லாஹ். இப்படி கொடுக்காவிட்டால் இவங்க யாராம்? தீர்ப்பு நாளை பொய்ப்பிப்பவர்கள். நான் சம்பாதிக்கிறதால என் குடும்பம் மட்டும் நல்லா வாழணும் என்று ஒருத்தர் விரும்பினால், ஏழைகளை, கஷ்டப்படுறவர்களை, அனாதைகளை ஆதரிக்காவிட்டால் அவர் தீர்ப்பு நாளை பொய்ப்பிக்கிறார்.
ஏன் சதக்கா கொடுக்கறதுல அல்லாஹ் சொல்லியிருக்கிற நன்மைகள் சுப்ஹானல்லாஹ். அப்படி சொர்க்கம் வேண்டும் என்று நினைக்கிற ஒருத்தர், மறுமையை நம்பக்கூடிய ஒருத்தர் எவ்வளோ ஏழுமோ அவ்வளோ கொடுப்பார். ஆனால் இருந்தும் நான் ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும் என்ற சிந்தனையில கொடுக்காம இருந்துட்டோம் என்று வைங்க, தீர்ப்பு நாளை பொய்ப்பிக்கிறோம். அதே போல தொழுகை சம்பந்தமாக ஏதாவது ஒரு பயான் நடந்தா, தொழுகையுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு பயான் நடந்தா 99% இந்த குர்ஆன் வசனம் அந்த பயான்ல பயன்படுத்தப்படும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன வசனம் தெரியுமா? சூரா முத்தஸ்ஸிர் 74வது அத்தியாயத்துல நீங்க 41 இருந்து 40, 41, 42 இப்படி தொடர்ந்து வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா குற்றவாளிகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். சரி, அந்த குற்றவாளிகளை பார்த்து சொர்க்கத்திலே இருப்பவர்கள் பேசுவாங்களாம். மா சலகக்கும் ஃபீ சக்கர். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த குர்ஆனுடைய வசனம். மா சலகக்கும் ஃபீ சக்கர். சக்கர் என்ற இந்த பயங்கரமான நரகத்திலே உங்களை நுழைவித்தது எது? அப்ப அந்த சக்கர் என்ற நரகத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குற்றவாளிகள், நரகவாதிகள் சொல்லுவார்கள், காலு லம் நகு மினல் முசல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள். பொதுவா இது எல்லாருக்கும் தெரியும். சரி, ஆனால் இதை மட்டும் தான் சொல்லுவார்களாண்டா இல்லை. அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் வீட்டில் போய் குர்ஆனை திறந்து இந்த அத்தியாயத்தை எடுங்க. சூரா முத்தஸ்ஸிர் 74வது அத்தியாயம். இதை எடுத்து ஒவ்வொரு 40வது வசனத்திலிருந்து ஒவ்வொரு வசனமாக கொஞ்சம் வாசித்துட்டு வந்தால் புரியும். அல்லாஹ் இதுல பல விஷயங்களை சொல்லுகிறான். சக்கர் என்ற நரகத்துக்கு யார் சொந்தக்காரர்கள்? முதலாவது தொழுதிருக்க மாட்டாங்க. சரி, ரெண்டாவது அவங்களே சொல்லுவாங்களாம், நாம் ஏழைகளுக்கு வலம் நகு நுத்ஐமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிக்கவில்லை என்றுவார்களாம். ஏழைகளுக்கு உணவு கொடுக்காததால நரகம். சக்கர் சாதாரண நரகம் அல்ல. சரி, தொழாதவர்களுக்கு எந்த நரகமோ அதுதான் ஏழைகளுக்கு உணவளிக்காட்டியும் சக்கர். அதோட அவங்க சொல்லுவாங்களாம், குன்னா நஹூது மஅல் ஹாயிலீன், வீணான காரியங்களிலே மூழ்கி கிடந்தவர்களோடு சேர்ந்து நாங்களும் மூழ்கி கிடந்தோம். அன்பு சகோதரர்களே, சுயநலத்துக்கு எதிரான பண்பு என்ன? பொது நலன். அப்ப பொது வேலைகள்ல, பொது காரியங்கள்ல, மக்களுக்கு பிரயோசனமுள்ள சமூக சேவைகள்ல ஈடுபடுறது என்பது ஒரு சுயநலவாதியால கஷ்டம். அவர் கேளார், அவர் யோசிப்பார், எனக்கு என்ன இந்த உலகத்துல, எனக்கு என்ன ப்ராஃபிட், அப்படிதான் பார்ப்பார். எனக்கு ஏதாவது கிடைக்குதா அப்ப போவோம். சும்மா சமூக சேவை நாங்க அதுக்கெல்லாம் எனக்கு இயலாது, அதுக்கெல்லாம் எவ்வளவு ஆள் இருக்கிறாங்க, எனக்கு என் பிசினஸ் இருக்குது, என் வேலை இருக்குது. சரி, உடலால் உங்களுக்கு முடியாதா? அல்லாஹ்வுக்காக, மஸ்ஜிதுகளுக்காக, தாவாவுடைய வேலைகளுக்காக, சமூக சேவைகளுக்காக பொருளாதாரத்தை தாங்களே, நான் சம்பாதிக்கிற காசை நான் ஏன் கொடுக்கணும்? இப்படி சில பள்ளிவாசல்கள்ல குர்ஆன் சுன்னாவை பேசுறோம், வாயளவுல பேசுறோம், கொள்கைவாதிகள் என்று பேசுறோம். பல பள்ளிவாசல்கள்ல, நான் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை, தொழுது ஹுத்துபா முடிச்சுட்டு தொழுதுட்டு நாங்கள் திரும்பி உட்கார்ந்து பார்த்தா பல பள்ளிவாசல்கள் என்ன செய்வாங்கன்னா, அங்கால ஒரு ஓரத்தில் ஒரு கோப்பை வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பள்ளிவாசல்ல ஒவ்வொரு மாதிரி. சில இடங்கள்ல வெளியே சஹான் வச்சிருப்பாங்க, சில பள்ளியில வாளி பிடிப்பாங்க, சில பள்ளிவாசல்கள்ல இப்படி ஒரு கோப்பை வச்சிருப்பாங்க. ஒரு ஆள் தொங்கல்ல இருந்து அப்படியே 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 அனுப்புவாங்க. நான் பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறேன். என்னன்னா, அல்லாஹ்வுடைய மாளிகை, வாரத்துல ஒரு நாள் தான் நிறைய பேர் ஜும்மாவுக்கு மட்டும்தான் அந்த பள்ளிவாசலுக்குள்ள வர்றதே. உங்கள்ட கையில இறைவனுக்காக, அல்லாஹ்வுக்காக போடுங்கன்னு சொல்லி ஒரு கோப்பை தந்த பின்னாடியும் அந்த கோப்பையை பார்க்க கூட இல்லாம அப்படியே தள்ளி விட்டுறோம் என்றா, அல்லாஹ்வுக்காக, இந்த மஸ்ஜிதுடைய இறைவனுடைய ஆலயத்துக்காக, தாவா பணிக்காக நீங்க தான் தேடி பைத்து கொடுக்கல, உங்களை தேடி வந்து கேட்கும் போதாவது ஒரு 100 ரூபாய் கிழமையில ஒரு நாள். மற்ற வேலைக்கெல்லாம் பர்ஸ் இல்லாட்டி வெளியே போக மாட்டோம், வெளியே போனா கூட பர்ஸ் எடுக்கலையேன்னு ஓடி வருவோம். திரும்ப மஸ்ஜிதுக்கு வரும்போது மட்டும் அந்த சிந்தனையே நமக்கு வருதில்லை. பெரும்பாலும் நிறைய பேருக்கு, அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர. சரி, 1000 5000 என்ற ஒவ்வொரு வாரமும் வந்து அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியணும். ஆனா இதை பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்காம, நாங்க ஏன் கொடுக்கல, மற்றவங்க கொடுக்கட்டும் அப்படின்ற சிந்தனையில இல்லாமல், ஒரு 100 ரூபா குறைஞ்சது அல்லாஹ்வுக்காக நான் போடணுமே, என்ன ஏண்ட
கண்ணு முன்னாடி என்ன கிட்ட தரப்படுது, என் கையாலேயே 1 ரூபா கூட போடாம நான் தள்ளி விடுகிறேன் என்றால் நான் மறுமையை நம்பவில்லையா? அந்த மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே நான் நிற்கணுமே. நான் செய்த சதகாக்கள் தர்மங்கள் என்னை அந்த நன்மைகள் தானே என்னை காப்பாற்ற போகிறது. இது நாங்கள் கொடுக்கிறது பிறருக்கு பலன் அளிக்குமே. சரி அன்பு சகோதரர்களே, அப்ப நான் உங்களுக்கு சொன்னது, நாங்கள் பிறருடைய நலன் காண்ற விஷயத்துல, செய்யற விஷயத்துல, பொது விஷயங்கள்ல ஈடுபடும் போது பெண்கள் இருக்கிறாங்க. சில பெண்கள், சில தாய்மார்களா இருந்தாலும் சரி, இளைஞர்கள், சின்ன ஆம்பளை பிள்ளைகள், பொடியம்மார் பள்ளிவாசல்களோடு இருக்கிற நேரத்துல, சரி சமூக சேவைகள்ல ஈடுபடுற நேரத்துல, உனக்கு என்ன, எதுக்கு இது தேவையில்லாத வேலை? சரி படிச்சு முன்னேறி சம்பாதிக்கிற வழியை பார்க்காம ஊருக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிற, இப்படி சொல்லுவாங்க. சரி நான், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் சின்ன வயசுல, சரி ஒரு 13-14 வயசு இருக்கும், நிறைய தாவாவுடைய காரியங்கள்ல ஈடுபடுற டைம்ல எங்க பெற்றோர்கள் சொல்லல, எங்க உம்மா கிட்ட வந்து இன்னும் சில, என்னப்பா நல்லா படிக்கிற புள்ள, படிக்கிற வயசுல நல்லா படிக்காம சும்மா இந்த அதுலையும் பயான்லையும் அதுக்கும் இதுக்கும் பள்ளிக்காக தாவாக்காக எதுக்கு இப்படி விட்டுட்டு இருக்கிறீங்க, வாழ்க்கைய வீணடிக்க போறீங்களா, இப்படி கேட்கிறாங்க. அன்பு சகோதரர்களே, சக்கர் என்ற நரகத்திலே நுழைந்தவர்கள் சொல்லுவாங்க, என்னதான் வீணான காரியங்கள்ல மூழ்கி கிடந்தவர்களோட சேர்ந்து நாங்களும் மூழ்கி கிடந்தோம் என்று. சமூக சேவைகள்ல சரி ஈடுபடுறவர்கள் வீணான காரியங்கள்ல ஈடுபடுறது கம்மியா இல்லையா? அதுக்கு சான்ஸ் குறைவா இல்லையா? வீணான காரியத்தில் ஈடுபடுற ஒருத்தர், சும்மா காலத்தை வீணடிக்கக்கூடிய ஒருத்தருக்கும், சமூக சேவைகள்ல பிறர் நலன் கருதி தாவாவுடைய பணிகள்ல மார்க்க பிரச்சாரங்கள்லையும் பள்ளிகளுடைய முன்னேற்றத்துக்காக இப்படி ஈடுபடக்கூடியவர்களுக்கும் வித்தியாசம் என்ன? இவங்க காலத்தை அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிறார்கள், இவர்கள் காலத்தை வீணாக செலவழிக்கிறார்கள். சரி அப்ப நம்முடைய வீட்டில் உள்ள இளைஞர்களாக இருக்கலாம், சில கணவன்மார்கள், ஆண்கள் அல்லாஹ்வுடைய பாதையில சரி கொஞ்சம் பள்ளிக்காக ஏதாவது போனா, ஏதாவது நல்ல காரியங்கள்ல ஈடுபடுறதுக்காக, சமூக சேவைக்காக போனா, வீட்டில் உள்ள வேலையை பார்க்கவே இவருக்கு டைம் இல்லை, இவருக்கு பெரிய சமூக வேலை. ஒரு நாள் இப்படி நாங்கள் மார்க்க விடயங்களிலே அல்லாஹ்வுக்காக சரி குர்ஆன் சுன்னா பிறர் நலன் பேன்ற விஷயத்தை, சமூகத்துக்கு நலன் செய்கிற விஷயத்தை வரவேற்கிறது என்றால், பெண்களாக இருந்தால் நாங்களும் அதுக்கு ஆண்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதே போல ஆண்கள், நம்முடைய மனைவிமார்களோ நம்முடைய பெண் பிள்ளைகளோ ஏதோ ஒரு நல்ல காரியம் சமூகத்துக்கு, பாடசாலைக்கு, ஊருக்கு, மதரசாவுக்கு ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்ய போறார்களா, தடை விதிக்க கூடாது. மார்க்க வரம்புகளுக்கு உட்பட்டு மாஷா அல்லாஹ் செய்யுங்க, 4 பேருக்கு சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உங்களிலேயே சிறந்தவர் யார் என்று சொல்லும் போது எப்படி சொன்னாங்க? ஹைருக்கும், உங்களிலேயே மிகச்சிறந்தவர் யார்? மன் தஅல்லமல் குர்ஆன் என்று நிப்பாட்டல்ல. யார் குர்ஆனை படித்தார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் என்று சொல்லல. குர்ஆனை தானும் கற்று வஅல்லம, யார் மற்றவருக்கும் சொல்லி கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களிலேயே சிறந்தவர். அப்ப அறிவாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும், பொருளாதாரம் அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும். முடியுமான வரைக்கும் நான் எனது, என் குடும்பம் அப்படின்னு மட்டும் பார்க்காமல், என் புள்ள படிக்கிற மாதிரி அல்லாஹ் எனக்கு வசதியை தந்திருந்தா இன்னொரு பிள்ளைக்காகவும் நான் செலவழிக்கிறேன், அல்லாஹ்வுக்காக அப்படின்னு நாங்கள் செலவழிக்கிற ஒவ்வொன்றும் மறுமையிலே எனக்காக வரும். இந்த உலகத்திலே பொது நலன் என்று நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ மறுமையிலே அது நமக்குத்தான். சரி அப்ப ஒருத்தர் சுயநலமாகவே சிந்தித்தால் கூட, நான் அவருக்கு கொடுக்கிறேன், எனக்கு வேணுமே நன்மை, மறுமைக்காக சுயநலமா யோசிங்க. புரியுதா? நான் அவருக்கு கொடுத்தா எனக்கு என்னாண்டு இல்லாம மறுமையில எனக்குத்தானே கிடைக்க போகுது என்பதை சிந்தித்தால் அவருடைய மறுமை வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். அன்பு சகோதரர்களே, அதே மாதிரி பிரார்த்தனை என்பதும், இறுதியாக நாங்கள் துஆ கேட்கிறோம், எனக்காக நான் கேட்பேன், என் பிள்ளைக்காக நான் கேட்பேன். எத்தனை பேர் நமக்கு தெரியாதவர்களுக்காக பிரார்த்திக்கிறோம்? சுயநலத்துக்குள்ள, பிறர் நலன் என்ற விஷயத்துக்குள்ள இது கவனமாக நாங்கள் பார்க்கப்படணும். அண்மையில் பெரிய அனர்த்தம் வந்துச்சு இலங்கையில். சரி யார் யாரெல்லாம் கம்பளையில் இருந்தாங்களோ, சரி பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து, அழிவுகள் வந்த ஊர்களில் இருந்தாங்களோ, டக்குன்னு கால் பண்ணி அவங்களுக்கு விசாரித்தோம். எங்களுக்கு தெரிஞ்சாக்கள் பிரார்த்திக்கும் போது, யாரெல்லாம் இவங்களோட வீட்டுக்கு ஒன்று நடந்துடக்கூடாது, யாரெல்லாம் அவங்களுக்கு வெள்ளம் வந்துடக்கூடாது, இப்படின்னு எங்கட யாராவது
எங்களோட சம்பந்தப்பட்ட யாராவது இருந்தா மட்டும் பெரும்பாலும் அப்படித்தான் கேட்டிருமே தவிர, யா அல்லாஹ் இந்த நாட்டு மக்கள் எல்லாரையும் காப்பாத்திருன்னு கேட்டிருக்கிறது ரொம்ப குறைவு. சரி, துஆ தானே, பிரார்த்தனை தானே, இதுலயும் ஏன் கஞ்சத்தனப்படணும்? பிரார்த்தனைகள்லேயே மிகச்சிறந்த பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை? கண்ணுக்கு தெரியாத மற்றவர்களுக்காக நான் பிரார்த்திக்கிறது. எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் இல்லை, இன்னொரு சகோதரருக்காக நான் பிரார்த்திக்கும் போது, அவருடைய கஷ்டத்தை நீக்கிறியா அல்லாஹ்னு நான் பிரார்த்தனை செய்யும் போது, அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு மலக்கை எங்களுக்கு சாட்டுகிறார். அவர் அதுக்கு ஆமீன் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு இதே மாதிரி உங்களுக்கும் என்று அவர் எங்களுக்கும், நாங்கள் அடுத்தவருக்கு என்ன பிரார்த்தனையை கேட்குறோமோ, எல்லாம் அவருக்கு பொருளாதாரத்தை கொடுத்துடுன்னு இன்னொருத்தருக்கு மறைவில் இருந்துட்டு அவருக்கு தெரியாம முன்னுக்கு சில நேரம் நிறைய சொல்லுவோம். சும்மா ஏதோ கடமைக்கு சரி மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைக்கட்டும் ஹைர் மாஷா அல்லாஹ் அப்படின்னு சும்மா பேசும்போது சொல்லுவோம். உண்மையாக எத்தனை பேர் பிறருக்காக எங்களை பற்றி மட்டும் சிந்திச்சு, எங்களோட வாழ்க்கையை பற்றி மட்டும் சிந்திச்சுட்டு முடிச்சிடாமல், யா அல்லாஹ் அந்த நண்பர் கஷ்டப்படுறார், அவருக்கு நான் நீ பொருளாதாரத்தில் பெரிய பரக்கத்தை கொடுத்துடு, எனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, என்னால் முடிந்தா நான் கொடுத்திருப்பேன், ஆனால் யா அல்லாஹ் ரொம்ப கஷ்டப்படுறார், நீ கொடுத்துறியா அல்லாஹ், அவருக்கு நீ வழி காட்டுறியா அல்லாஹ் என்று நமது நண்பருக்கோ இன்னொரு சகோதரருக்கோ பிரார்த்தனை செய்யும் போது ஒரு மலக்கு நமக்காக பிரார்த்தனை செய்கிறார். சரிதானே? அதே மாதிரி அன்பு சகோதரர்களே, நாம் மரணிக்கும் போதும் இதை ஆழமாக மனசில் பதிய வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம போகணும். நாம் மரணிக்கும் போதும், யாரோ ஒருத்தர் மரணிச்சிட்டாருன்னு வைங்க, இந்த சமூகத்துக்கு பலன் இல்லாத, யாருக்கே ஒன்றுமே பெருசாக தான் உண்டு நிறைய பேர். நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அண்மையில் கொழும்பு 3 பிரதேசத்தில் முஸ்லீம் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட், நாங்கள் அங்கே போகிறோம். ஒரு சகோதரரை அவருடைய வீட்டுக்கு போகிறோம். அப்போ அங்கால கொஞ்சம் தேடிக்கொள்ள கஷ்டமாக இருக்குது. அப்போ அங்கே வந்த ஒருத்தர்கிட்ட இந்த அட்ரஸை காட்டி, ஆளோட பேரை காட்டி, இவரோட வீடு எதுன்னு கேட்குற நேரம் தெரியாது. அப்படி ஒருத்தரை நான் இங்கே கண்டே இல்லைன்றார். சரி, அப்போ நாங்கள் கால் பண்ணி இப்படி நிற்கிறோம்னா, நாங்கள் யார்கிட்ட காட்டி கேட்டோமோ அவரும் நிற்கிறார். இப்போ நாங்கள் யாரை தேடி போனோமோ அவர் வர்றாரு. இப்படி லிஃப்டில் வந்து இப்படி வர்றார். நாங்கள் யார்கிட்ட கேட்டோமோ அவரும் நிற்கிறார். அப்போ நான் சொன்னேன், மிச்சம் கஷ்டமாகி போச்சு தேடுறதுக்கு, எவ்வளோ பேர்ட்ட கேட்டேன், இவர்கிட்டையும் கேட்டோம், யாருக்குமே தெரியா அப்படின்ட்டு. இவர் அவர்கிட்ட பார்த்துட்டு பெய்துட்டார். இவர் சொல்கிறாரு, நாங்கள் சந்திக்க போனவர் சொல்கிறார், அவர் என் முன் வீடு, 8 வருஷமாக ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறோம். சுபஹானல்லாஹ், முஸ்லிம்கள் 8 வருஷமா சேம் அப்பார்ட்மெண்ட், முன்னுக்கு டோர். அவர் அடிக்கடி என்ன சொல்லுவாராம் தெரியுமா? நான் யாருக்கும் கரைச்சல் கொடுக்குறேன்ல, அடுத்தவங்களோட விஷயத்தில் நான் தலை போட்டுறல, எனக்கு யார்கிட்ட பிரச்சனையும் தேவையில்லை, யாருக்கும் நான் கரைச்சல் கொடுவேன், ஏண்ட பாடு ஏண்ட வேலை, நான் ஏண்ட வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கிறேன், அதனால இவர் யாரோடையும் எந்த சம்பந்தமும் இல்லை. அன்பு சகோதரர்களே, இது சும்மா கேட்கறதுக்கு நல்லா ஈக்கலாம். சரி, யாரையும் அலட்டுறல்ல, யாருக்கும் கரைச்சல் கொடுக்குறல்ல, அது ஓகே. யாருக்கும் கரைச்சல் கொடுக்கறது வேற, எல்லாரோடையும் பழகிறது என்பது வேற. எல்லாரோடையும் நல்ல முறையில் சலாம் சொல்லுங்கன்னு இஸ்லாம் ஏன் சொல்லுது? சரி, ஒரு முஹப்பத் வரணும். உங்களோட வீட்டில் ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனையா, ஓடி வரணுமே, உதவி செய்யணுமே. சுபஹானல்லாஹ். அப்ப எந்த அளவுக்கு என்றால், நாம் யாருக்குமே பலன் இல்லாதவர்களாக சும்மா இந்த உலகத்துல வாழ்ந்தோம், சம்பாதிச்சோம், ஏண்ட குடும்பத்தை ஏண்ட பிள்ளைகளை மட்டும் பார்த்தோம், மௌத்தாகிட்டோம் என்றால் 5 பேர் 10 பேர் சேர்ந்து ஜனாசாவை அடக்கிட்டு போய்த்துருவாங்க சகோதரர்களே. சரி, இந்த சமூகத்துக்கு பலனுள்ள ஒருத்தராக சுயநலமாக இல்லாமல் பிறர் நலனை சிந்தித்து, பொது நலனை சிந்தித்து, இந்த ஊருக்கு, இந்த மார்க்கத்துக்கு, சரி, நம் வாழக்கூடிய ஊருக்கு ஏதாவது நான் செய்யணும். சரி, பள்ளிவாசலுக்கு ஏதாவது செய்யணும். என்னுடைய செலவில் இந்த மஸ்ஜிதில் 1 ரூபாய் செலவழித்தாலும் பரவாயில்ல. நான் போட்ட காசில் ஒரு ஃபேன் இந்த மஸ்ஜிதில் சுற்றுதா, நான் மௌத்தாகினாலும் இந்த மஸ்ஜிதிலே மக்கள் வந்து தொழும்போது இந்த ஃபேன் பாவிக்கப்படும் காலம் எல்லாம் என் கபருக்கு நன்மை வந்து சேர்ந்துட்டே இருக்குமா இல்லையா? இந்த வாங்கின இந்த காப்பட்டில் 1 ரூபா ஏண்ட காசு இருந்தாலும் இது பாவனையில் இருக்கும் காலமெல்லாம், மக்கள் இதிலே சுஜூது செய்யும் காலமெல்லாம் எனக்கு நன்மை கிடைச்சிட்டே இருக்குமா இல்லையா? அதனால
நாங்கள் மரணிக்க முன்னாடி நாம் நமக்குண்டு மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு, இந்த பிரதேசத்துக்கு, அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நாம் ஏதாவது செஞ்சுட்டு முடியுமான வரைக்கும் பிறருக்காக செய்யக்கூடியவர்களாக நாம் மாறணும். அப்போ நம்முடைய ஜனாசா செய்தி கேள்விப்பட்டால் கூட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நமக்கு சொல்லி தந்தவரே, அல்லாஹ்வுக்காக மஸ்ஜிதுக்காக செலவழித்தவரே, ஊருடைய நல்ல காரியங்கள்ல எல்லாத்துலேயும் கலந்து கொண்டவரே, தாவாவுக்காக உழைத்தவரே, இப்படின்னு சொல்லி நமக்காக ஞாபகம் வைத்து வேறெங்கேயோ ஊர்ல இருந்தாலும் ஜனாசா செய்தி கேள்விப்பட்டு நமக்காக வந்து தொழுவார்கள். அந்த ஜனாசா தொழுகையிலே நின்று அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்று பிரார்த்திப்பார்கள். அடக்கிவிட்டு அந்த மையவாடியிலே கபரை மூடிவிட்டு நமக்காக யா அல்லாஹ் இவருடைய கபர் வாழ்க்கையை லேசாக்கிறேன் என்று பிரார்த்திப்பார்கள். அப்படி இன்னொருத்தர் நமக்காக பிரார்த்திக்கணும் என்றால் சும்மா எல்லாரும் வருவார்கள். இத்தனை ஜனாசாக்களுக்கு வைத்திருப்போம், அடக்கி முடிஞ்சா எல்லாரும் பிரிந்து போகிறார்கள். எத்தனை பேர் நமக்காக நின்று 10 நிமிஷமாவது இறைவனிடத்தில் உண்மையாக பிரார்த்தனை செய்து விட்டு போகிறார்கள். இந்த ஊருக்காக நாம் உண்மையாக ஏதாவது செய்திருந்தால், இந்த மஸ்ஜிதுக்காக, நம்முடைய முஸ்லிம் பாடசாலைகளுக்காக, ஊருடைய தாவா வளர்ச்சிக்காக, அல்லது கஷ்டப்படுகிற ஏழைகளுக்காக, யாருக்காக நாம் செய்திருக்கிறோமோ, மற்றவங்க எல்லாரும் போனாலும் நாம் யாருக்கு நம் மூலம் ஏதாவது ஒரு பிரயோசனம் கிடைத்திருந்தால் அவர்கள் நிற்பாங்க. யா அல்லாஹ், நான் கஷ்டப்பட்ட நேரம் இவர்கள் உணவு கொண்டு வந்து தந்தார்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு வீடு இல்லாத நேரம் இவர்கள் கட்டுவதற்கு உதவி செய்து தந்தார்கள். யா அல்லாஹ், நாம் உதவி நேரடியாக செய்யாட்டியும் பரவாயில்லை சகோதரர்களே. இப்போ எனக்கிட்ட பெரிய வசதி இல்லை என்று வைங்க, வசதி உள்ள ஒருத்தரை எனக்கு தெரியும் என்றால், கஷ்டப்படுற ஒருத்தரை தெரியும் என்றால், இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு ஏழுமெண்டா இவருக்கு கொஞ்சம் உதவி செஞ்சிருங்கன்னு நாங்கள் சொல்றது கூட மிகப்பெரிய தர்மம். இதுவும் மிகப்பெரிய ஒரு பொது நலன். சரி, அப்ப அந்த கஷ்டப்படுறவருக்கு சில நேரம் சல்லி கொடுத்தவரை மறந்தாலும் யார் மூலம் அது கிடைத்ததோ அவர்களுக்கு அதிகம் பிரார்த்தனை செய்வார்கள். அந்த அடிப்படையில் நம் முடியுமான வரைக்கும் சுயநலம் என்ற இந்த பண்பை தவிர்த்துவிட்டு அல்லாஹ்வுக்காக நான் செய்கிறேன், யாரும் எனக்கு நன்றி சொல்லாட்டியும் பரவாயில்லை. மூமின்கள் அப்படித்தான் நினைக்கணும். அவங்க எனக்கு திரும்ப பதிலுக்கு நலவு செய்யாட்டியும் பரவாயில்லை, நான் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், மறுமையிலே நட்கூலி எதிர்பார்த்து செய்கிறேன் என்ற சிந்தனையோடு செய்யணும். இறுதியாக சகோதரர்களை, இதுக்குள்ள நம்முடைய காசால பலஸ்தீனில் உள்ள அந்த மக்கள், இந்த தலைப்போட இதுவும் சம்பந்தப்படுது என்பதால் சொல்லி முடிக்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த சிந்தனை இருக்கிறது? நாங்கள் இன்றைக்கு தொழுதுட்டு நிம்மதியாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்து கொண்டிருக்கிறோம், நிம்மதியாக போய் தூங்க போகிறோம், ரமலான் வரும் சந்தோஷமாக நோன்பு பிடிக்க போகிறோம் என்ற ஒரு சந்தோஷத்திலையும் நிம்மதியிலையும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்களை போலவே களிமா சொன்ன, எங்களை போலவே குடும்பங்கள் உள்ள அந்த காசால உள்ள மக்கள் இன்றைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறார்கள். உலகத்தில் பல்வேறு இடங்களில் உள்ள முஸ்லிம்கள் எவ்வளோ வேதனைகளுக்குள்ளாக இருக்கிறார்கள். எங்களால் நேரடியாக அவர்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் அவர்களுக்காக நாம் ஒரு பிரார்த்தனை, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு குண்டு வெடிச்சு என் பிள்ளையுடைய உடம்பு செதறுதுண்டா அதை பார்த்து என்னால் தாங்க முடியுமா? என் பிள்ளைக்கு திடீரென்று ஏதாவது ஒரு ஷூட்டில் கால் இல்லாமல் போய்த்துட்டேன்டா அதை பார்த்துட்டு என்னால் இருக்க முடியுமா? எப்படி வேதனை வரும்? சுயநலவாதியாக இருந்தால் காசால உள்ளவங்களுக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன? முஃமின் அப்படி இருக்க இயலாது. ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க, முஃமினாக இருந்தால் இன்னொரு சக முஃமினுக்கு, இன்னொரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இன்னொரு சகோதரருக்கு எங்க இது நடந்தாலும் இவர் மனசாலையாவது பிரார்த்தனை செய்யணும். சரி, அதனால முடியுமான வரைக்கும் அவர்களையும் ஞாபகப்படுத்தி கொண்டு அந்த மக்களுக்கு, அங்கே உள்ள நம்முடைய ஈமானிய சகோதரர்களுக்கு அல்லாஹ் இன்னும் உறுதியை கொடுக்கணும், அவர்களுடைய கஷ்டத்துக்கு மிக விரைவிலே வெற்றியை கொடுக்கணும் என்று நம்மால் முடிந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்து நம்முடைய பிரார்த்தனைகளில் அவர்களையும் சேர்த்துக்கொள்வோம். சுயநலவாதிகளாக இல்லாமல் ஊருக்கும் இந்த உலகத்துக்கும் பிரயோசனம் உள்ளவர்களாக வாழ்ந்து மறுமையிலே மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும். இன்ன ஹாதிஹி தத்கிரா ஃபமன் ஷா அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.